கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை ஏசாயா 44 அதிகாரம் 21 யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, மகனே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, மகளே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்போ நீங்க சொல்லலாம், ஒருவேளை இன்றைக்கு அவர் மறக்கலைன்னா ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நான் இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில இன்னும் போராட்டங்கள் தீரல அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளதான் நம்ம பரிசுத்தவான்கள் பலரும் கடந்து சென்ற நிலைகளை நம்ம பார்க்கலாம். தாவீது ஒருவேளை அவன் அபிஷேகிக்கப்பட்ட பிறகுதான் அவன் கடந்து போன பாதைகள் மிகவும் கடினமான பாதைகளா இருந்தது, போராட்டங்கள் நிறைந்ததா இருந்தது. ஆனாலும் தேவன் மறக்கவில்லை, தாவீதை மறக்கவில்லை என்பதற்கு அதற்கு உதாரணமே அவன் ராஜாவை அரியணையில் அமர்த்தப்பட்ட போதுதான். அங்க தாவீது நிச்சயமாய் உணர்ந்திருப்பார், தேவன் தன்னை ஒரு காலம் கடந்து வந்த நாட்கள்ல அவர் மறக்கலங்கிறத அவன் உணர்ந்திருப்பார். அதே போல யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் தரிசனம் இருந்தது, உயர்வான ஒரு கனவுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாம் எதிர்மறையான காரியங்கள் தான். ஆனா அப்பவும் தேவன் அவரை மறக்கவில்லை என்பதை அவர் எகிப்தில அதிபதியாய் மாற்றப்பட்ட பிறகு அந்த இடத்துல அங்க நிச்சயமா யோசேப்பு தன்னை தேவன் ஒரு காலம் மறக்கவில்லை என்பதை உணர்ந்திருப்பார். அதே போலதான் இன்றைக்கோ தேவன் உங்களோடு இடைப்படுகிற ஒரு வார்த்தை, இப்பொழுது நீங்கள் பார்க்கிறது அது தற்காலிகமான சூழ்நிலைகள் தான். ஆனா காலம் வருகிறது, அதுல நீங்க உங்க வாழ்க்கையில நடக்க போகிற அற்புதங்களும் உயர்வுகளும் தேவன் இந்த காலகட்டத்திலும் தன்னை மறக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். மேலும் ஏசாயா 49 அதிகாரம் 15, 16 நம்ம பார்க்கும்போது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இந்த வார்த்தையின் படியிலையும் நம்ம பார்க்கிறோம், ஒரு தாய் தன் பிள்ளைய மறந்தா கூட இந்த உலகத்துல பிள்ளைய மறக்காத ஒரு உறவுனா அது தாயாக இருக்கக்கூடும். அதனாலதான் தாயின் அன்புக்கு ஈடாய் தன்னை அங்கே சொல்லுகிறத காட்டலாம். அப்படிப்பட்ட தாய் மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன், என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இது ஆங்கிலத்துல டிபிடி வெர்ஷன் இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. Yahweh responds, but how could a loving mother forget her nursing child and not deeply love the one she bore? Even if there is a mother who forgets her child, I could never forget you. Can't you see? I have carved your name on the palms of my hands. Your walls are my concern. அப்போ இந்த வார்த்தை சொல்லுது, never ever I could forget you அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஒரு நாள் கூட அவர் என்ன செய்ய மாட்டாராம், நம்மை மறக்க மாட்டாராம். அப்போ இது எப்படி உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிச்சு பார்க்கலாம். யாத்ராகமம் 16 அதிகாரம் 35 பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். யோசுவா 5:12 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே தானே புசித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி கொண்டு வரும்போது அங்கே 40 வருஷம் அந்த வனாந்திரத்துல தன் பிள்ளைகளுக்காக அவர் மன்னாவை கொடுத்ததை பார்க்கிறோம். அப்போ 40 வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த வனாந்திரத்துல தன் பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு எங்க போவாங்கன்னு அவர் அறிந்திருந்ததுனால அங்க 40 வருஷம் வரைக்கும் நாள் தவறாம பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை அனுப்பி அவர்களை காப்பாற்றினதை பார்க்கிறோம். அங்க அவங்க முறுமுறுத்தாங்க, அவங்க அவருக்கு எதிராக எத்தனையோ காரியங்களை பேசுறாங்க, செய்தாங்க. ஆனா கூட அவர்களை மறவாமல் அவர்களை போஷித்து காப்பாற்றினதை நம்ம பார்க்கிறோம். இந்த தேவன் தான் நம்முடைய தகப்பனா இன்றைக்கு இருக்கிறார். அவங்க கானான் தேசத்துல உள்ள வந்து அவர்கள் பயிரிட்டு
அவர்கள் அதுல பார்க்கிறோம், அங்க தானியத்துல, அந்த தேசத்தின் தானியத்துல புசித்த மறுநாளிலே அவர்களுக்கு உணவு கிடைக்கிற வரைக்கும் அங்க மன்னாவை கொடுத்து போஷித்த தேவன், மறவாத தேவன். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தான் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். மேலும் யோவான் 17:23 இங்கே இயேசு ஒரு அழகான ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். அதுல ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு பிதா கிட்ட பண்ணின ஒரு அருமையான ஜெபம். இன்றைக்கு இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு மறவாத தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு எந்த சூழ்நிலையா இருந்தான எல்லா சூழ்நிலையும் நமக்காக அவர் நிச்சயமாய் மாற்றி தருவார். இதே வசனம் ஆங்கிலத்துல மறுபடியும் நான் வாசிக்கிறேன். You live fully in me and now I live fully in them so that they will experience perfect unity and the world will be convinced that you have sent me, for they will see that you love each one of them with the same passionate love that you have for me. அதாவது இயேசுவை நேசிக்கிற அதே அன்புல தான் பிதா நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாராம். அந்த அன்பை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா இன்றைக்கு வாழ்க்கையில இருக்கிற எந்த சூழ்நிலைகளை குறித்தும் நமக்கு பயம் வராது. இயேசுவை தன் சொந்த நேசகுமாரனை எப்படி நேசிக்கிறாரோ அதே போலதான் இன்றைக்கு பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிற நம்மையும் அதே அன்புல தான் பிதா நம்மை நேசிக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்வோமானால் இன்றைக்கு வந்த எல்லா போராட்டங்களிலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி விசுவாசித்து நாம் இன்றைக்கு அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். நிச்சயமாய் உயர்வுகளும் அற்புதங்களும் நிச்சயம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மால் மறக்கப்படுவதில்லை என்ற அப்பா அந்த சத்தியத்தை ஆணித்தரமாக எங்கள் இருதயத்தில் நீர் பதித்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்க மேல கண்ணோக்கமா இருக்கிற தகப்பன் எங்களுக்கு இருக்கிறபடினால இன்றைக்கு எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் உங்க மேல நாங்க இறக்கி வைக்கிறோம்ப்பா. நீர் பார்த்து கொள்வீர் தகப்பனே. எங்களுக்காக நீர் வெற்றியை, ஜெயத்தை, அற்புதங்களை, உயர்வுகளை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.